ஹாய். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் போர்ட்டபிள் ஸ்விங் மிஷின் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதோட அடாப்டர் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ப்ரெஷரை வந்து ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. இங்கே 2 ஸ்லாட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாபின் கேஸில் நம்ம நூலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த பாபின் கேஸ் மாட்டிட்டு மேலே வந்து நூல் கண்டை மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ண அது அப்படியே ரோல் ஆகி ஃபுல்லாக அதில் ஃபுல்லாகிடும். நீங்கள் கேஸ் ஜென்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். வேணால் நீங்கள் நூல் கண்டே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பாபின் கேஸ் இருக்குல்ல, இதில் கூட நீங்கள் நூலை ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நூலை வந்து இங்கே இருக்கிற இந்த ஹோலில் விடணும். அப்புறம் இந்த இதில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சின்ன ஹோலில் அப்படியே எடுத்துகிட்டு மேலே ஒரு ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ளே விடணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வந்து இதுக்கு லைட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசிபிளாக நல்லா தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஹோலில், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஹோலில் மேலேருந்து கீழே விட்டுட்டு நெக்ஸ்ட் நீடில்குள்ளே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாபின் கேஸில் கீழே நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை மட்டும் மேலே எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது சைடில் அந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீடில் உள்ளே கொண்டு போய் அந்த பாபின் கேஸில் இருக்கிற நூலை மேலே கொண்டு வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நூல் மேலே வந்துடுச்சு. அதை அப்படியே புல் பண்ணிடணும். பின்னாடி ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அந்த ஃபுட் ப்ரெஷர் மேலே ஏறிடும். நீங்கள் அதுக்கு அடியில் துணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைட்லேயே நூல் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்விட்சில் ஃபஸ்ட் வந்து லைட்டை, செகண்ட் ஆன் பண்ணுறது, தேர்ட் இருக்கிறது வந்து நீங்கள் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாகிடுது. ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும், நீட்டாக ஸ்டிச் பண்ணிடுது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்குது.